வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். ரொம்ப காமனா நாம சொல்ற ஒரு விஷயம். ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு தெரியறப்போ உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ பொறுத்தவரைக்கும் ஒரே சென்டென்ஸ் டிஃபரண்ட் டோன் அப்படின்னா நம்ம அந்த டோன மட்டும் நம்ம பேசுற விதத்த மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். அதே டயலாக டோன மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஆனா இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் டிஃபரண்ட் டோன் அப்படிங்கிறப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே வேற மாரி ஆயிடும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன். நீங்க வெளில போயிட்டீங்க. அப்ப பார்த்து உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வராங்க. உடனே உங்க அம்மா உங்களுக்கு கால் பண்ணி, "இங்க பார் உன் ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்கா. நீ பாட்டுக்கு எங்க போன?" அப்படி கேட்குறாங்க. "அவ வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? அவ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையே!" அப்படின்னு நம்ம சொல்றோம். "அவ வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்?" அப்படி சொல்றோம். கடைக்கு போறீங்க. கடை குளோஸ்டா இருக்கு. அம்மா கேட்குறாங்க, முன்னாடியே போ வேண்டியது தானே! இப்போ ஏன் போன?" அப்படி கேட்குறாங்க. அவங்க என்ன 6 மணிக்கே கடைய குளோஸ் பண்ணிருவாங்கன்னு எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அப்படி சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, இட்ஸ் இம்பாசிபிள் டூ நோ இந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்றத தான் நம்ம வந்து மீன் பண்றோம். இத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப கண்டிப்பா நம்ம ஹவ் டு ஐ நோ? ஹவ் டிட் ஐ நோ? அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஆனா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ "இது உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்டோம்னா, அது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு நோட்டீஸ்ல படிச்சேன். நோட்டீஸ்ல பார்த்தேன். ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அது எனக்கு எப்படி தெரியும்னா, இப்படி ஒரு 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 சென்டென்ஸ் வருது பாருங்க. இது எப்படி ஒரு முழுமையான சென்டென்ஸா இருக்கு. ஆனா இத இப்படியே இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது. இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம இப்ப சொல்ற மாதிரி, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்ல. இது எனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு எனக்கு என்ன தெரியுமா? இந்த மாரிலாம் கேட்கறதுக்கு, நம்ம இந்த ஸ்ட்ரக்சர தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப காமன் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட அவங்க ஜெனரலா இப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நாம ஹவ் வாஸ் ஐ டூ நோ? ஹவ் வாஸ் ஐ டூ நோ? அப்படி சொல்லுவோம். இப்ப நீங்க இதுவே பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணுமானா, ஹவ் ஆம் ஐ டூ நோ? இப்ப நீங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட் ஹி, ஷி இதெல்லாம் போடணுமானா, ஹவ் இஸ் ஷி டூ நோ? ஹவ் வாஸ் ஷி டூ நோ? அந்த மாரிலாம் சொல்ல வேண்டியது தான். இந்த ஹவ் வாஸ் ஐ டூ நோ அப்படின்றது, ஹவ் வாஸ் ஐ சப்போஸ் டூ நோ? அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான். ஸோ இப்படி சொன்னாலே போதுமானது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னோம் இல்லையா? எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப அதையெல்லாம் சொல்லலாம். ஸோ ஹவ் வாஸ் சப்ஜெக்ட் டூ வெர்ப். இது வந்து பாஸ்ட்ல. "நீ ஏன் வந்து அப்படி பண்ணின?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு என்ன தெரியுமா?" அப்படின்னு கேட்குறோம். ஒரு பழைய இன்சிடென்ட்ட பத்தி பேசுறப்போ ஹவ் வாஸ்ன்னு போடுங்க. இப்ப பிரசன்ட்ல கேட்குறாங்க அப்படின்னா, அப்படியே ஹவ் ஆம் ஐ டூ நோ அப்படின்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இப்போ நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? "நேத்து நீ எங்கேயோ போயிட்டியாம், அப்ப பார்த்து உன் ஃப்ரெண்ட் வந்திருந்தாளாமே" அப்படின்னு கேட்குறோம். நேத்து பழைய விஷயம். "அவ வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ என்ட்ட சொல்லவே இல்ல. அவ வருவான்னு எனக்கு என்ன தெரியுமா?" இப்படிலாம் நம்ம சொல்றோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதனால நம்ம ஹவ் வாஸ் ஐ டூ நோ அப்படி வச்சு சொல்லப் போறோம். ஸோ ஹவ் வாஸ் ஐ டூ நோ அப்படின்னு போட்டுடுங்க. அடுத்தது அவள் வருவாள் என்று வருவாள் ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? பாஸ்ட்ல அப்படிங்கிறப்ப அத வுட்ன்னு மாத்தப் போறோம். ஃபியூச்சர் டென்ஸ்னா வில் யூஸ் பண்ணுவோம். அத பாஸ்ட்ல சொல்றப்ப வுட்ன்னு சொல்லுவோம். அப்ப ஹவ் வாஸ் ஐ டூ நோ ஷி வுட் கம். ஹவ் வாஸ் ஐ டூ நோ ஷி வுட் கம். இப்ப இதே விஷயத்த ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறப்ப ஹவ் ஷுட் ஐ நோ ஷி வுட் கம் அப்படி கூட சொல்லலாம். இருந்தாலும் பாஸ்ட் ஃபார்ம பொறுத்தவரைக்கும் ஹவ் வாஸ் ஐ டூ நோ அப்படின்றது தான் ரொம்ப நேச்சுரல், காமன். அதனால நீங்க அப்படியே சொல்லுங்க. இப்ப நாம ஏற்கனவே பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். கடைக்கு போயிட்டு கடை மூடி இருக்குன்னு வந்துடுறீங்க. முன்னாடியே போ வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா, வழக்கமா அது 9:00 வரைக்கும் இருக்கும். 6 மணிக்கே கடைய மூடிருவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? அப்படி கேட்குறோம். ஸோ பாஸ்ட்ல கடை மூடியிருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படி சொல்றோம். அப்ப ஹவ் வாஸ் ஐ டூ நோ? ஸோ கடைய வந்து யாராவது தான் மூடுவாங்க இல்லையா? அப்ப பாசிவ் வாய்ஸ்ல சொல்றோம். "தி ஷாப் வுட் பி குளோஸ்ட் அட் 6:00." ஹவ் வாஸ் ஐ டூ நோ தி ஷாப் வுட் பி குளோஸ்ட் அட் 6:00? இத வேற மாதிரி சொல்லலாமா? ஆக்டிவ் வாய்ஸ் வச்சே சொல்லலாமா? ஹவ் வாஸ் ஐ டூ நோ தே வுட் குளோஸ் தி ஷாப் அட் 6:00? ஹவ் வாஸ் ஐ டூ நோ தே வுட் குளோஸ் தி ஷாப் அட் 6:00? இப்படி நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கு இந்த ஹவ் வாஸ் ஐ டூ அதுக்கு பதிலா வேற ஏதாவது சொல்லலாமா? அப்படின்னா, நம்ம ஹவ் ஷுட் வேணாம். பாஸ்ட் டென்ஸ்க்கு ஹவ் ஷுட் வேணான்னு சொன்னோம்.
How would I know கூட சொல்லலாம் நீங்க. ஸோ how would I know they would close the shop at 6 o'clock அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம ஏன் how was I to knowவே போட்டிருக்கோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப காமன் நேச்சுரல் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதுனால. சரி, இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு வருவான்னு சொல்லியிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு மட்டும் வராம கூட இன்னும் ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏய் நீ என்ன அவன் மட்டும் தான் வருவேன்னு சொன்ன, இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவன் முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படி சொல்றோம். ஸோ அப்போ ப்ரெசென்ட்ல இப்பதான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம பேசிக்கிறோம். அவ கூட்டிட்டு வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படி சொல்றோம். அப்ப ஹவ் ஆம் ஐ டு நோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவ் ஆம் ஐ டு நோ அவள் கூட்டி வருவாள் என்று she would bring her friends. How am I to know she would bring her friends? She didn't tell me anything. அவ என்கிட்ட சொல்லவே இல்லை. She didn't tell me anything. How am I to know she would bring her friends? How would I know she would bring her friends? She didn't tell me anything. அப்படின்னு சொல்லலாம். அவனோட பேர் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி கேட்டா ஏ அது நடந்து 20 வருஷம் ஆச்சு. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவன் பேர் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படி சொல்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நோக்கு பதிலாக ஞாபகம் இருக்கும். எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படி கேட்குறோம். ஸோ அதனால நோக்கு பதிலாக ரிமெம்பர் வச்சு சொல்ல போகிறோம். ஸோ ஹவ் am I to remember? நீ கேட்குறியே 20 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? இது பாசிபிளா? அதை தான் நம்ம வந்து மெயின் பண்ணுறோம். அப்போ ஹவ் am I to remember his name after all these years? இவ்வளோ வருஷம் கழிச்சு after all these years. How am I to remember his name after all these years? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற இந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ அதை போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அப்போ நம்ம பயந்துட்டு சொல்லுவோம். ஐயோ இதை போய் எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? எனக்கு கொன்னுருவாங்க அப்படி சொல்கிறோம். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்க கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுன்னு கேட்கல. நம்ம வந்து பயந்து இட்ஸ் இம்பாசிபிள் போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அப்படி சொல்கிறோம். ஸோ இதை நான் எப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடங்களில் தான் நம்ம ஹவ் am I to அப்படின்ற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எக்ஸ்பிளைனுன்ற வார்த்தை இருக்கிறதுனால ஹவ் am I to know, ஹவ் am I to remember அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஹவ் am I to explain, ஹவ் am I to explain this to my parents அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு விஷயம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஹவு டு ஐ அப்படின்ற ஸ்ட்ரக்சரை எங்கே தான் யூஸ் பண்ணுறது? இப்போ பாருங்க, நிஜமாவே இது போய் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லணும். எப்படி சொல்லலாம்? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க இதை ஒத்துக்குவாங்க? ஏதாவது ஒரு வழி சொல்லு, ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு நிஜமாவே கேட்குறோம். அந்த மாதிரி நிஜமாவே கேட்குற இடங்கள்ல தான் நீங்கள் ஹவு டு ஐ எக்ஸ்பிளைன் திஸ் டு மை பேரண்ட்ஸ்? இதை நான் போய் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஹவு டு ஐ எக்ஸ்பிளைன் திஸ் டு மை பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறோம். ஸோ இது நிஜமாவே கேட்குறது. இப்போ இதே மாதிரி இந்த ஹவு டு ஐ நோவை எங்கே கேட்குறது? ஹவு டு ஐ நோவை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்கெப்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, அவநம்பிக்கை, சந்தேகம். இது உண்மையா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்குறோம். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்கல, இது உண்மையா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சந்தேகமாக கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம ஹவு டு ஐ நோவை யூஸ் பண்ணுவோம். இது சுத்தமான தங்கமா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? இது சுத்தமான தங்கமான நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி நம்ம ஒரு அவநம்பிக்கையை வெளிப்படுத்துகிற இடங்கள்ல, சந்தேகத்தை வெளிப்படுத்துகிற இடங்கள்ல தான் நம்ம ஹவு டு ஐ நோவை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவு டு ஐ நோ இஃப் திஸ் இஸ் பியோர் கோல்ட்? சரி, இப்போ நம்ம இந்த பார்ட்டுக்கு வரலாம். அதாவது உனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, அது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல படித்தேன். அது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அதை வந்து ஒரு நோட்டீஸ்ல பார்த்தேன். அது எனக்கு எப்படி தெரியும்னா, அது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸா சொல்ல முடியாது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, அது எனக்கு எப்படி தெரியுமா? நான் வந்து இது நியூஸ் பேப்பர்ல படித்தேன். இந்த மாதிரி 2ஆ தான் சொல்லலாம். ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது ஒரே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா இங்கிலீஷ்ல கொண்டு வர முடியாது. ஸோ ஹவு டு ஐ நோ? ஐ ரெட் இட் இன் த நியூஸ் பேப்பர் அப்படி தான் நம்ம சொல்லலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு எப்படி தெரியும் தானே கேட்குறீங்க? எப்படின்னா நான் வந்து இதை வந்து நியூஸ் பேப்பரில் படித்தேன். ஹவு டு ஐ நோ? ஐ ரெட் இட் இன் த நியூஸ் பேப்பர். அஃப்கோர்ஸ் இதை வந்து ஐ ரெட் அபவுட் இட் இன் த நியூஸ் பேப்பர். இதை பற்றி நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தா. ஸோ நம்ம இதை இப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இதையே பாஸ்ட் டென்ஸ் வச்சு ஒன்று சொல்லலாம். அவன் வருவான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறோம். அவன் வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்னா அவனே சொன்னான் வருவேன்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ பாஸ்ட்ல வச்சு சொல்லலாம். அப்ப ஹவ் டிட் ஐ நோ? ஹவ் டிட் ஐ நோ ஹி வுட் கம்? ஹி ஹிம்செல்ஃப் டோல்ட் மீ. அவனே சொன்னான். ஹி ஹிம்செல்ஃப் டோல்ட் மீ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினா கேட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள வச்சு இந்த 2 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. அவ அப்செட்டா இருந்தான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க மீட்டிங்க கேன்சல் பண்ண போறாங்கன்னு எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த 2 சென்டென்சஸ் தான் நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம ஹவ் வாஸ் ஐ டு நோ இல்ல ஹவ் ஆம் ஐ டு நோ அப்படின்ற கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.